ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال النبي صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة أكثرهم عليه صلاة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அந்த பையங்களை உட்கார வைங்க, அங்கங்க ஓடக்கூடாது சொல்லு. அப்படி உட்கார வைங்க பையங்கள். இங்க வர்றாங்களா? அல்லாஹ்வின் பேரருள் புனிதமான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்களையே முன்மாதிரியாக எல்லா இடங்களிலும் வைத்து வாழுகிற ஒரு மிகப்பெரிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவர்கள் மீது எப்போதும் நமக்கு ஒரு நேசத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதையெல்லாம் நிரந்தரமாக்கி வைப்பானாக. இன்னும் நான் அதிகமாக ஆசைப்படுவதெல்லாம் நமது வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் குடும்பம் ரீதியாக சமூக ரீதியாக தனி வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் குடும்பங்களில் நடக்க இருக்கிற நல்ல காரியங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி காலங்களில் எப்படி நடந்தார்கள், நடக்க கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வையும் சிந்தனையும் மற்றவர்களிடத்தில் யோசனை கேட்பதற்கு முன்பு நமக்கு வந்து விடுமையானால் இன்னும் சிறப்பாக நமது காரியங்கள் வெற்றியை நோக்கி அமைந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது நமது தனி வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் வர வேண்டும். அல்லாஹ் எப்போதும் நசீபாக்குவானாக. அவர்களை பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எல்லா இடத்திலும் அவங்களை பார்க்கணும். சிறிய பெரிய காரியங்கள் அனைத்திலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும். சத்தம் இல்லாமல் இந்த மஜ்லிஸினுடைய நல்ல அம்சங்களுக்காக உங்கள் முன்னால் வருவாங்க பிள்ளைங்க. சிறப்பான ஒரு நல்ல உதவி வழங்க வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கை மிக்கவர்களே, நம்முடைய பார்வை இன்றைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாரும்லாம் ஹதீஸையெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு பொற்காலம். நம்ம வீட்டுக்குள்ள ஹதீஸுகளை தமிழ் தாக்கம் பண்ணி தரப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறுகள் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது.
சஹாபாக்கிட்ட இருந்த பெரிய பண்பு. ஏதாவது கவலை ரொம்ப வந்துச்சுன்னா உடனே பெருமானார் கவலைப்படும் போது என்ன செய்தாங்கன்னு எடுத்து பார்ப்பாங்க. அந்த கவலையை தீர்ப்பதற்கு வழி கிடைச்சு. ஏதாவது சமூக ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நேரத்தில் என்ன செய்தாங்க, ஐஷா நாய்கிட்ட கேட்டு விடுவாங்களாம். இந்த மாதிரி காலத்தில் பெருமானார் எப்படி நடந்தாங்க, அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி அதை அணுகுனாங்க. நாம வாழ்க்கையிலே எல்லா காலத்திலும் இலகுவான நிலையில் நாம் வாழ்வதற்கு அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பூமா நபி எப்போதும் பின்பற்றி வாழச் செய்வார். இன்ஷா அல்லாஹ் எப்போது நம்முடைய நிறைவு நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரிலே ஸலவாத் ஓதுவது குறித்து பேசுகிற பழக்கம். பெருமானாரின் மீது நாம் ஓதுகின்ற ஸலவாத் அது மிகப்பெரிய நசீபுகளை நற்பாக்கியங்களை எல்லாம் நமக்கு தருகிற ஹதீஸுகள் நிரம்ப இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதல்ல அந்த பிரயோஜனங்கள் நிறைய, அதில் 1-2 மட்டும் ஞாபகப்படுத்துற. இம்திசால் அவாமிரில்லா, ஸலவாத் ஒருத்தர் ஓதிட்டாரா அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் என்று பொருள் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஸல்லு அலை, மூமின்களே நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம். முதல் விஷயம், ஸலவாத்தினால் கிடைக்கிற பல்லாயிரம் ஃபாயிதாக்களிலே ரப்புனுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம். நபிக்கு எப்போதெல்லாம் ஸலவாத் ஓதுறோமோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக மாறுகிறோம். அடுத்து இருந்து நாங்கள் பெருமக்கள் முவாஃபகத்துல்லாஹி தஆலா பிஸ்ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபி அவங்களுக்கு ஸலவாத்து சொல்ற விஷயத்தில் மட்டும் ஒரு பெரிய நியாமத்து மூமின்களுக்கு இருக்குதான். அல்லாஹ்வுக்கு நேர்பாடான ஒரு வணக்கத்தை மூமின்கள் செய்கிறார்கள். நம்ம செய்கிற எந்த அமலையும் அல்லாஹ் செய்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். மூமின்களை நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு நேர்பட்டு நான் ஒரு செயலை செய்கிறேன்னா அது ஸலவாத்துன்னு எழுதுறான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா. அல்லாஹ்வும் செய்கிற ஒரு செயல். ஆனால் ஒய் நிஸ்தலபத் ஸலாத்தான், 2 ஸலவாத்து வித்தியாசம் இருக்குது. நான் ஓதுகிற ஸலவாத்து வேறு, அல்லாஹ் ஓதுகிற ஸலவாத்து வேறு. நான் ஸலவாத்து சொல்றதுக்கு பொருள் வேறு, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றதுக்கு பொருள் வேறு. பொருள்கள் மாறுபடலாம். அதே சமயம் அல்லாஹ்வும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறான். நான் அந்த விஷயத்தில் ஸலவாத்து சொல்கிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நேர்பட்டு நான் ஒரு வணக்கம் செய்கிறேன். அது ஒரு பெரிய கிஃப்ட். வேற எந்த வணக்கம் தொழுகிறேன் அல்லாஹ்வுக்கு நேர்பட்டு தொழுகிறேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்து சொல்கிறான். அவன் 10 ஸலவாத்துனா நமக்கு எப்படி? நம்ம ஒரு ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத், யா அல்லாஹ் நபியின் மீது இந்த ஸலவாத்து சொல்லுன்னு சொல்றோம். அதுக்கு அல்லாஹ் 10 சொல்கிறான் என்றால் நம் மீது 10 வகையான ரஹ்மத்து செய்கிறான். நான் ஒரு ஸலவாத் ஒரு செகண்ட் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அவ்வளவுதான் சொன்னேன், எனக்கு 10 ரஹ்மத் கிடைச்சு போயிட்டு. அல்லாஹ் ஹயாத்தில் நிறைய ஸலவாத்து சொல்ல தௌஃபீக் செய்வானாக. அடுத்து சொன்னாங்க, யுர்ஃபு அப்து பிஹா 10 தர்ஜாத், ஒரு ஸலவாத்து நீ சொல்லுகிற போது அல்லாஹ் 10 ஸலவாத்து 10 ரஹ்மத்து செய்கிறான். 10 தர்ஜாத், உன்னுடைய வாழ்க்கையில் 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இதெல்லாம் நம்ம எடுத்த முடிவில்லை, நபி அவங்களே சொல்றாங்க. என் மீது ஒருவர் ஒரு ஸலவாத்து சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் 10 அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான். எனக்கு ஒரு 10 அந்தஸ்து ஒரு ஸலவாத்துக்கு உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால், நான் நூற்றுக்கணக்கான ஸலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் எத்தனை வகையான அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. ஒரு மூமினுடைய நம்பிக்கை தான் இந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்ற நசீபு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யக்தபு லஹு 10 ஹஸனாத், படித்தரம் அந்தஸ்து வேற நன்மைகள் வேற. ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 ரஹ்மத்துகள் செய்கிறான். யும்ஹா பிஹி 10 சய்யாத், நீ வாழ்க்கையில செய்த 10 வகையான பாவங்களை அல்லாஹ் ஸலவாத்தை கொண்டு மன்னிச்சிடுறான். நான் ஒரு ஸலவாத்து சொன்னேன், என்னுடைய 10 பாவம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பாவம் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? நிறைய பாவம் செய்கிறோம்.
ஒரு ஸலவாத்தை கொண்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் சபபு பி இஜாபத்து துஆ, யாரு ஸலவாத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன நியாமத்தை கொடுக்கிறான், அவங்க கேட்ட துஆ கபூல் செய்யப்படும். என் துஆ கபூல் ஆகணும். துஆக்களை கபூலாக்குவதற்கு ஸலவாத்தை காரணமாக்கி அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று நமது நன்மக்கள் சொல்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். சபபு ஹுசூலு ஷஃபாஅத்துல் முஸ்தஃபா. சுப்ஹானல்லாஹ். அதிகமா யாரு ஸலவாத் ஓதுறாங்களோ அவர்களுக்கு நபியினுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். சலசலப்பு இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் ஒன்று மட்டும் வாங்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னால் அவசரம் உட்காருங்க, கைக்கே வந்துடும். இடையில பேச வேண்டாம், அமைதியா இந்த நடக்கணும். ஷஃபாஅத்துர் ரசூல், யாரு ஸலவாத் நிறைய ஓதுவாங்களோ பெருமானார் உங்களுக்கு மறுமையில சிபாரிசு செய்வாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. நபியினுடைய சிபாரிசுங்கிறது பெருமானார் சொல்லுவாங்க, என் சிபாரிசு யாருக்கு தெரியுமா, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர். மஸ்ஜித் நபவியில நபி அவர்களுக்கு சலாந்துல போகிற இடத்துல சலாந்துல போவோம். அந்த சலாந்துல போகிற வழியில் முன்னால் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அதில் இருக்க அந்த வாசகத்தில் இருக்காங்க, நபி சொன்ன வாசகம், நான் யாருக்கு சபாத்தி செய்வேன், பெரும்பாவம் செய்து நான் விமோச்சனம் பெறுவேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற என் உம்மத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் நான் சிபாரிசு செய்வேன். பெரும்பாவம் செய்துட்டு பதறி போயிருப்பார், நிலைமை என்ன ஆகுமோ. இப்ப பெருமக்கள் எழுதுறாங்க, அவர் ஸலவாத் ஓதிட்டார் வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நசீபாயிடும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்கி தருவானாக. நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கம் போறதுங்கிறது பின்னால. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைச்சா, ஷஃபாஅத் பல வகை இருக்குது. நம்ம அமல்களால் சொர்க்கம் போயிட்டோம், ஸலவாத்தை நிறைய ஓதணும், நபி ஷஃபாஅத் செய்வாங்க. எதற்கு தெரியுமா, சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக ஷஃபாஅத் செய்வாங்க. சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஷஃபாஅத் இல்லை. சொர்க்கம் கிடைச்சவங்களுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட, சொர்க்கத்தில் பல படித்தரம் இருக்கு. அந்த படித்தரங்கள் கிடைப்பதற்காக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அதோடு மிக முக்கியமான ஒரு செய்தி எழுதுகிறார், சபபுல் லி கிஃபாயத்தில்லாஹில் அப்துல் ஹம்மா. சுப்ஹானல்லாஹ். யார் ஸலவாத் ஓதுறாங்களோ அவருடைய கவலையையும் அவருக்கு இருக்கிற நெருக்கடிகளையும் அல்லாஹ் ஸலவாத்தை கொண்டு நீக்கி வைத்து விடுவார். நம்ம கவலை நீங்கிறதுக்கு ஸலவாத். இன்னொரு பக்கம் கிஃபாயத், நம்முடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு நசீப் வழங்குவானாக. நமக்குள்ள பிரச்சனை என்ன, நமக்குள்ள தீர்வு என்ன, நம்ம தீர்வு எதிர்பார்க்கிறோம், கிடைக்கல, நிறைய ஸலவாத் ஓதுங்க, கேஸ் கூட உங்களுக்கு சாதகமா முடியும், பிரச்சனை உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். உங்களுடைய பிரச்சனை பல பேர் சொல்லி தீர்க்கப்படல, ஸலவாத் ஓதுங்க, பிரச்சனை தீர்க்கப்படும். என்ன, ஸலவாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அதை காரணமாக்குகிறான். சபபுல் லி கதாயில் ஹவாயிஜ். சில நாட்டை நிறைவேறணும், நிறைவேறாமல் இருக்குது, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை அமையாமல் இருக்குது, குழந்தை கிடைக்காம இருக்குது, கஷ்டம் தீராமல் இருக்குது, இப்படி நாட்டங்கள் நிறைவேறணும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறோம், இன்னும் விசா ஒழுங்காக அமையல, படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பெருமக்கள் எழுதுறாங்க, உன்னுடைய நாட்டை நிறைவேறணுமா, எவ்வளவு அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாயோ அந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் கதாயில் ஹவாயிஜ், உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றி தந்து விடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சும்மா பரக்கத்துக்கு ஸலவாத்தை பற்றி பேசுனாங்க கேட்டோன்னு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது நாட்டை நிறைவேறணுமா ஒரு 1000 தடவை ஸலவாத் ஓதுங்க. ஏன்னா ஸலவாத்தினுடைய எண்ணிக்கையில் 1000 ஸலவாத்துக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. தீர்க்க முடியாத பல பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வச்சிடறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. கதாயில் ஹவாயிஜ் என்று ஒன்று சொல்றாங்க, சபபு ததுக்குருல் அப்து மானசியா. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யார் ஸலவாத் அதிகமாக ஓதுவாங்களோ அவங்களுக்கு மறதி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மறதியாம் பிரச்சனை. மறதிங்கிறது இப்படி அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன பொருளையும் 10 தடவை தேடுறது. வீட்டில் போனாலே டென்ஷன் இதுதான். போனவொன்னே எங்கள் ரேஷன் கார்டு எங்கே வச்சேன்னு தெரியலையாண்டு விடிய விடிய நம்மளும் சேர்ந்து தேடணும், அவங்களும் தேடணும், நம்மளும் சேர்ந்து தேடணும். கடைசியில் பார்த்தா அந்த பெட்டிக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு மேலே தொழுகை முக்காரத்தையும் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர் புறம் தேடிட்டு வருவோம். மானசியா, என்ன மறக்குதோ ஸலவாத்தின் பரக்கத்தால் மறதி போயிடும். இன்னொரு விஷயம் எழுதுறாங்க, ஒரு பொருள் மறந்து போச்சா உடனே ஸலவாத் ஓதுங்க, ஞாபகம் வந்து விடும். ஒரு சாவியை வச்சோம் காணல, பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியல, உடனே ஸலவாத் ஓதுங்க,
வச்ச இடம் ஞாபகம் வந்து. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சபபு நஃபியுல் ஃபக்ர், சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் யார் வறுமை கோட்டில் வாழ்றாங்களோ, இரணம் நெருக்கடியாக இருக்கிறதோ, வறுமை கோட்டிலே வாழ்கிறவர்களுக்கும் இரணம் நெருக்கடியானவர்களுக்கும் ஸலவாத்துகளின் பரக்கத்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறோம், வறுமையை அல்லாஹ் நீக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். எது போயிடுமா? வறுமை போயிடும். குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் நீங்கி போயிடும். ஸலவாத்தை விட ஒரு பெரிய அமலை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய நியாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைகிறாங்க. நபியுடைய சந்தோஷ வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் தொடர வருவேன். சபபு உஃபூரு நூறுல் அப்தி அல ஸிராத். நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் போகிற போது நிறைய பேருக்கு அங்கே சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதன் ஸலவாத்தை நிறைய ஓதுவார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீமிலே ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தி அதை கடக்கிற நசீபை வழங்கி விடுவான். நிறைவாக சொல்வார்கள், ஸலவாத்து தொடர்ந்து ஓதியவருக்கு அவருடைய சக்கராத்து லேசாகும், நாவில் கலிமாவோடு ரூஹு பிரியும். இன்ஷா அல்லாஹ். சக்கராத்து லேசாகும், நாவில் கலிமாவோடு ரூஹு பிரியும். இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டும். மஆரிஜுன் நுபுவான்னு ஒரு கிதாப் இருக்கு. மஆரிஜுன் நுபுவா, அதன் ஆசிரியர் அல்லாமா அலி அக்பருன் நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா நீங்கள் தெளிவு விளங்கணுங்கிறதுக்காக எந்த கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத சேர்த்து சொல்கிறேன். மஆரிஜுன் நுபுவாவில் அல்லாமா ஷேக் அலி அக்பருன் நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு எழுதுகிறார். ஒரு பெரிய ஷேக், ஒரு ஞானி, கப்பல் பயணத்தில் இருக்கிறார். கப்பல் பயணம். அவர் சொல்கிறார், அந்த பயணத்தில் போகிற போது கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. அந்த நேரத்தில் ஹப்பத்து ரீஹும், கடுமையான காற்று, கப்பல் அங்கிருந்தும் அப்படி அலக்கழிக்கும். அப்போ கொஞ்சம் காற்று நின்ன பின்னால் கப்பலை நம்ம கொண்டு போகலாங்கிற நிலை ஏற்படுது. போக போக அலைகள் மோத கப்பலினுடைய பொருள்கள் எல்லாம் ஆங்காங்கு சிதறுகிற நிலை ஏற்படுது. நாங்கள் வச்சிருந்த லக்கேஜுகள் எல்லாம் கூட அப்படி இப்படி ஆடுது. ஒரு பேர் மேல ஒரு ஆள் விழுகிற நிலைகள், அலையும் கூடி போச்சு. காற்றினோடு அலைகளும் கூட ஒரு பெரிய கஷ்டம். அந்த நேரத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் மரணத்தினுடைய நிலைக்கு அங்கே இருந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தங்களும் இன்னொருத்தங்கள்கிட்ட நான் ஏதாவது உனக்கு செய்திருந்தா மன்னிச்சுக்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. பயணம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. என்ன நடக்குமோ என்ன ஏற்படுமோ. இப்போ நம்ம மாதிரி நான் காலமாக இருந்தால் உடனே ஃபோன் அடித்து வீட்டுக்கு சொல்லிவிடுவோம், வீட்டுக்கு அடிச்சிடுவோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள இவங்க தான் உலகம். இப்போ 20 நாள் 40 நாள் 1 மாதம் 2 மாதம் கப்பல் பயணம், அதுதான் அவங்க தான் உலகம். அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒன்றா இருந்துக்கிடுவாங்க. இவங்க தான் நண்பர்கள், குடும்பங்கள். அங்கே அவர்கள் விடை பெறுறாங்க. நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ண மன்னிச்சிருக்கேங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விடை பெற்று ஒரே கண்ணீர், அத்தனை பேரும் சோகம். எங்கு பார்த்தாலும் திசை பார்க்கும் இடமெல்லாம் ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. கடல்ல கொந்தளிப்பு நிலை நீடிக்குது. அந்த நேரத்தில் அந்த சூபி சொல்கிறார், ஒபி அஸ்னாயிஹாதா கலப அலையின் முஆஸ். அந்த நிலைமையில் ரொம்ப கவலையில் இருக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துட்டுங்கிறார். அல்லாஹ் தஆலா சில சாலிஹீங்களுக்கு கொடுக்குற நியாமத்து என்னன்னா, கஷ்டம் ரொம்ப மனசை போட்டு வாட்டும் போது லேசாக ஒரு தூக்கத்தை கொடுப்பானா. அந்த தூக்கம் அவ்வளவு நேரம் ஏற்பட்ட கஷ்டத்தை போய் ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்துரும். தூங்கிட்டோம்னா நிம்மதி வந்துடும். ரொம்ப கவலை ஒரு 10 நிமிடம் தூங்கி எஞ்சிங்க, முதல்ல உள்ள கவலை அப்படி போயிடும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறோம், போர்க்களம் அமனத்தன் நுஆசன் யக்ஷா. உஹது போர்க்களத்தில் பெரிய சோதனை ஆகி போச்சு. சஹாபாக்கள் தாக்கப்படுறாங்க. வெற்றிக்கு பின்னால் தோல்வி நடந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் போர் அமளியாகி பெரிய சோதனை. சஹாபாக்கள் ஆங்காங்கு வீழ்த்தப்பட்டு வெட்டப்பட்டு அந்த நிலைமையில் என்ன செய்யணும்னே தெரியல. கையில் வாள் வச்சிருக்கக்கூடிய சஹாபிகள் சொல்கிறாங்க, ஒரு சில நிமிடம் அப்படியே அந்த போரினுடைய துன்பம். இதில் ஒரு செய்தி என்ன, நபிகள் நாயகம் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, இந்த போரில் நபியை கொண்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இதில் அவங்களுக்கு மனசில் வந்த கவலைக்கு அல்லாஹ் சொல்கிறான், அமனத்தன் நுஆசன் யக்ஷா.
அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தோம். அந்த தூக்கம் அவர்களை நிம்மதியை கொண்டு நாம் சூழ வைத்தோம். அந்த தூக்கம் அப்படி லேசா எந்த அளவுக்கு தல்லுகா சொல்றாங்க, நான் கையில வாளை பிடிச்சி எதிரியை தாக்க போறேன், எதிரி அந்த பக்கம் நிற்கிறாரு, அந்த நேரத்தில் ஒரு சின்ன தூக்கம் வந்து என் கையில இருந்து வாள் கீழே விழுந்துச்சு. போர்க்களத்தில் தூங்குற நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், தூங்க வச்சு நிம்மதியை கொடுத்தோம். அவன் நினைச்சா எப்படி நிம்மதியை கொடுக்கலாம், எங்கேயும் கொடுக்கலாம் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறார். இந்த செய்தி குர்ஆன்ல வர்ற செய்தி, வேறு எங்கே வருகிற செய்தி அல்ல. அமனத்தன் நுஆசன் யக்ஷா, அவர்களை சூழ்ந்து கொள்ளும் சிறு தூக்கத்தை கொடுத்தோம். அது அவர்களுக்கு நிம்மதியை தருவதற்காக கொடுத்தோம். அப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது, கனமா இருக்குது, ஏதாவது கவலை நம்மளை ரொம்ப பாதிக்குது, அப்ப லேசா ஒரு தூக்கம் வந்துட்டா மனசு நிம்மதி ஆயிடும். ஆனா ரொம்ப கவலை வந்து பின்னால நிறைய பேருக்கு தூக்கமே வராது, தூக்கம் வராது. அல்லாஹ் சொல்றான், நிம்மதிக்காக நாம தூக்கத்தை கொடுப்போம். அல்லாஹ் நசீபாக்குவானாக. அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரு நிம்மதி. இங்கே அல்லாமா நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அந்த சூஃபி மகானுக்கு தூக்கம் வந்துட்டு, அவரே சொல்றார், எனக்கு தூக்கம் வந்துட்டு கொஞ்ச நேரம். அந்த தூக்கத்திலே பிரகாசமான நிலையில் நறுமணத்தோடு நபிகள் நாயகம் காட்சியளித்தார்கள். கடல்ல, கப்பலிலே கருணை சீலர் காட்சியளிக்கிறார்கள் அந்த தூக்கத்திலே. இது அல்லாமா நஹாவந்தி எழுதுகிற வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி அளித்த போது பெருமானார் சொன்னார்களாம், நீங்கள் குல் யா அஹ்லி ஸஃபீனா யுஸல்லு அலைய அல்ஃப மர்ரா, இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ரொம்பவே சோதனை ஆளாயிருக்கிறார்கள், அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க, என் மீது எல்லாரும் சேர்ந்து 1000 தடவை ஸலவாத் ஓத சொல்லுங்க. நான் சொன்னேன், 1000 ஸலவாத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ரொம்ப கஷ்டமான நிலையில் 1000 ஸலவாத் ஓதி துஆ செய்தா அந்த கஷ்டத்துக்கு உடனே விடுதலை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பலைன்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்பிட்டா எல்லாம் நினைச்சுக்கணும். இந்த டாக்டர்கிட்ட போனா குணமாகும், போனா குணமாயிருது. வீட்டை போய் ஊசி போட்டா எங்க குணமாக போகுது? நீ 10 பேர்ட்ட போனாலும் குணமாக. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கப்பல் வா குல் யா அஹ்லி ஸஃபீனா ஐயுஸல்லு அலைய அல்ஃப மர்ரா, இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 ஸலவாத்தை ஓத சொல்லுங்கன்னா. உடனே நான் விழிச்சிட்டேன். அவர் சொல்ற, அந்த சூஃபி தூக்கத்திலிருந்து விழித்தேன். இந்த மகத்துவங்கள் நான் தூக்கத்திலிருந்து விழித்தேன். விழித்து அங்க பதட்டம் பார்க்கிற கப்பல் அப்படி இப்படி அலக்களித்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்ன, யா அஹ்ல ஸஃபீனா, கப்பல் வாசிகளே, நீங்க எல்லாரும் நபியின் மீது ஸலவாத் ஓத ஆரம்பியுங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓதுவோம். நபியை பார்த்தேன், கனவுல அதையே சொல்லல, எல்லாரும் ஸலவாத்தை ஓதுங்க. ஏன்னா இவர் பேர் எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு பெரியவங்களா எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த கோலம், அந்த தோற்றம். சில பேருடைய முகத்தை பார்த்தாலே அல்லாஹு தஆலா அவனுடைய சிந்தனை நமக்கு நசீபாக்குவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமா? அப்படி முகம், அப்படி நிலையை அல்லாஹ் சில பேர்த்த கொடுத்துருப்பான். அல்லாஹ் அந்த அந்த முகத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நம்ம பார்த்தா ரப்புடைய ஞாபகம் வரணும். உலகத்தில் எதை சம்பாதிச்சிட்டோம், சம்பாதிச்சு எதை அனுபவிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் சில பேர் சம்பாதிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அனுபவிக்காமலே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உலகத்தில் நீங்க சம்பாதிக்கணும், உழைக்கணும், நிறைய பிள்ளைங்களுக்காக வைக்கணும். ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை விட்டும் தூரமாகி விடாமல் உங்களை பாதுகாத்துக்கணும். நபியை சந்தோஷப்படுத்தும் நிலையிலிருந்து தூரமாயிடக்கூடாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும், நபியை சந்தோஷப்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பயணம் அழகாயிடும். இன்ஷா அல்லாஹ் எப்படியும் போகணும், எப்படியும் பயணம் இருக்குது. அந்த பயணம் ரொம்ப திட்டமிட்ட பயணமா இருக்கணும். சில பேர் சொல்றாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அதற்கு நல்ல ராத்திரிகள் இந்த சப்ஜெக்டை பேசுறது, இந்த சப்ஜெக்டை. அதனால தான் நான் மௌத்துன்னு சொல்லாமல் கண்ணியமாக பயணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை சொன்னால் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு ரகசியத்தை விளங்குங்க, அடிக்கடி மௌத்தை நினச்சி அவங்களுக்கு மௌத்து வராது. அடிக்கடி மௌத்தை நினச்சிட்டு இருந்தால் அவங்க ஹயாத் நீளுன்னு சொல்கிறாங்க சில பெரியார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லுவானா, இவன் என் நினைப்பிலே இருக்கான், மௌத்தை நினச்சிக்கிட்டே இருக்கான், அவனை விட்டு அவன் மறந்து இருக்கான் பாரு, அவனை பிடிப்பான். அந்த ஆள் மறந்து இருக்கான், அவனை பிடி. இவன் தான் ஒரு நாளைக்கு 20 தடவை மௌத்தை நினைக்கிறானே, அவனை போட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருமா. அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. அதற்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் முந்தையே சொல்லியிருக்கலாம் இல்லையா? எங்கள் வாப்பை கூட இன்னும் 10 வருஷம் இருந்திருப்பாரு. எங்கள் வாப்பை இன்னும் 10 வருஷம் உட்கார வச்சிருப்பேன், என் பொஞ்சாதியை உட்கார வச்சிருப்பேன்.
இப்போ ஒண்ணுமில்லை, கெட்டு போகல, நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்துல பறக்க செய்வானாக. ஏன் அப்படி சொன்னாங்க? மரணத்தை நினைக்கிற போதெல்லாம் சருக மாட்டீர்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள், அநீதி இழைக்க மாட்டீர்கள், அடுத்தவர் உரிமையை பறிக்க மாட்டீர்கள், யாரையும் மனநோவடிக்க மாட்டீர்கள், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீர்கள். ஏன்? நீங்க போய் கேளுங்க, மரணத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவங்க இருக்கிறாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் அட்டாக் ஆனவங்க, ஐசுவார்டில் இருந்தவங்க எல்லாம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னா கிட்டத்தட்ட மரணத்தை பார்த்துட்டு, அப்பவும் இப்போ இந்த கொரோனா பீரியடு மரணத்தை கிட்டத்தட்ட உள்ள போயிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு தூய்மையா வாழணும் அப்படி இப்படிங்கிற எண்ணங்கள் பிறக்கும். நான் சொல்வேன், மரண சிந்தனை வருமையானால் நம்மிடத்தில் இருக்கிற வீராப்பு குறையும், நல்ல சிந்தனைகள் மிகைக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ அவங்க ரசூலுல்லாவை பார்த்தெல்லாம் சொல்லலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சலவாத்து ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ், சலவாத்து ஓதுறாங்க. அல்லாமா நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, சலவாத்து ஓதுறாங்க. ஃபலம் நத்தின் பாதி சலாசமியா மர்ரா, 300 சலவாத்தை கூட நாங்கள் முடிக்கல. எவ்வளோ? 300 சலவாத்தை கூட முடிக்கல. எல்லாரும் இப்போ இந்த சலவாத்தை எப்படி ஓதுவாங்க சொல்லுங்க? இந்த நேரத்தில் ஓதுற சலவாத்தில் எவ்வளோ பக்தி இருக்கும். ஏன்னா மௌத்து கண்ணில் பார்க்குறாங்க, கப்பல் அப்படி ஆடுது, நடுக்கடல், கப்பல் கொஞ்சம் உடைஞ்சு போச்சுன்னா யாரையும் மீட்க முடியாது. அந்த காலத்து கப்பல் எப்படி இருக்கும்? கப்பல் உடைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அங்கங்க கப்பல்ல தொங்குற தார்பாய்கள் அதெல்லாம் கிழிஞ்சு போய் தொங்குது. இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட மௌத்தை பார்த்துட்டாங்க. இப்போ ஓதுற சலவாத்துல எவ்வளவு பக்தி இருக்கும். ஓதுனாங்க. அவங்க சொன்ன வாசகம் என்ன? ஒலம் நொத்திமும் சலாசமியா, 300 சலவாத்தை கூட நாங்கள் முடிக்கவில்லை. ஹத்தா சக்கனத்து, கப்பலிலே இருக்கிறோம், கப்பலின் ஆட்டம் குறைந்தது, காற்று அடங்கியது, கடலினுடைய புயல் நின்றது, அலைகள் நின்றது. நாங்க ஓதி 1000 பூர்த்தியாக்கணும். சலாமத்தோடு நஜவுனா பி ரஹ்மத்தில்லாஹி வ பி ஸலவாத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஸலவாத்தால் நாங்கள் அத்தனை பேரும் பாதுகாப்போடு ஊரு திரும்பினோம். அல்லாமா நஹாவந்தி எழுதுகிற படிப்பினை மிக்க வரலாறு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயிரோடு போராடுகிற நிலையிலும் கூட நம்முடைய ஸலவாத் நம்மை காப்பாற்றி விடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நெருக்கடியான நிலையில ஒருத்தர் இருக்கிறாரா, உடனே நீங்க ஸலவாத் ஆரம்பிச்சிருங்க. வீடுகளில் பிரச்சனை இன்று மாத்திரம் இல்லாது உயிரோடு போராடுகிறவர்களினுடைய பாதுகாப்புக்கு கூட அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத நியாமத் சர்க்காரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதுகின்ற ஸலவாத். அல்லாஹ் அதில் தூய்மையோடு நாம் இருக்க தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, பிரச்சனைகளை அல்லாஹ் ஸலவாத்தை கொண்டு தீர்க்கிறான். நாட்டினுடைய சூழல் சரியாகிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அதற்காக கொஞ்சம் ஸலவாத்தை ஓதுங்க. அல்லாஹ் இந்த நாட்டின் சூழ்நிலைகளையும் சரியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நாம் வாழ்கிற வரையிலும் நாம் வாழ வேண்டும், நம்முடைய ஈமானும் வாழ வேண்டும். நாம் வாழுகிற வரையிலும் ஷரியத் வாழ வேண்டும். நாம் இருக்கிற காலம் வரையிலும், உலகம் இருக்கிற காலம் வரையிலும் இந்த தீனும் இந்த தீனுக்குள்ள கண்ணியமும் உயிர் வாழ வேண்டும். அந்த பரக்கத்தை நியத் வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஸலவாத் ஓத அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை ஓதுங்க. ரப்பே எங்க நாட்டை அமைதிப்படுத்து, ஈமானுக்கு பாதுகாப்பை கொடுத்துரு, மோமின்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துரு. ஏன்னா நம்ம சில விஷயங்களை நினைக்கிற போது மனசெல்லாம் கனமாகுது. அடுத்த காலங்களை நினைக்கிற போது அப்படியான நாட்டினுடைய நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குகிற பெரிய விலை மதிக்க முடியாத சொத்து நம்ம கையில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் நமது நாட்டினுடைய அமைதிக்காக, ஈமான் கியாமத் வரைக்கும் நீடிப்பதற்காக, மூமின்கள் கண்ணியத்தோடும் பாதுகாப்போடும் வாழ்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சு ஸலவாத் ஓதலாமா? எல்லாரும் உங்க வீடுகளில் உங்கள் பிள்ளைகளை குறைந்தது ஒரு 100 தடவை, முடியவில்லை என்றால் ஒரு 10 தடவை, ஒரு 1000 தடவை ஓதுவோம். நமக்காக, அவங்களுக்காக, நாட்டுக்காக ஓதுனதுனால அந்த புரோஜனம் நமக்கு இல்லாம போயிடாது, புரோஜனம் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காலமும் உண்டாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைவாக இன்னொரு செய்தியை சொல்லி நான் இங்கே முடிப்பேன். அல்லாஹு தஆலா ஸலவாத் ஓதுறவங்களை அல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறான். அவங்கள சங்கையோடும் கண்ணியத்தோடும் வாழ வைப்பதற்கு நான் பொறுப்பு என்று சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இக்ராமுல்லாஹ்,
நான் சங்கைப்படுத்துவேன் அவங்கள. உலகத்தில் மற்றவங்க சங்கைப்படுத்துறதுலாம் இருக்குது. இன்னைக்கு சில பேர் நமக்கு வாழ்த்துவாங்க, ஒரு பொன்னாடை போடுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, சங்கைப்படுத்துவாங்க. நாளைக்கு ஒரு வருஷம் கழிஞ்சு சொல்லுவாங்க, போன வருஷம் தெரியாமல் அவரை சங்கைப்படுத்திட்டோம். இன்னைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், நாட்டினுடைய சூழல், அரசியல் சூழல்லாம் பாருங்கள். இன்னைக்கு வாழ்த்துறவங்க நாளைக்கு தூற்றுவாங்க, புகழ்றவங்க எகழ்வாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. கொஞ்சம் சாதகமாக நடந்தால் புகழ்வாங்க, கொஞ்சம் அவங்க விருப்பத்துக்கு மாற்றமாக நடந்தால் எகழ்வாங்க. அல்லாஹ் ஒருத்தரை சங்கைப்படுத்திட்டான்னா அதுக்குள்ள கிஃப்ட் என்ன எழுதுறாங்க தெரியுமா? இதுக்கு பின்னால் இவரை யாரும் கேவலப்படுத்த முடியாது. நம்ம சங்கைப்படுத்தினா கேவலம் வரலாம், அல்லாஹ் சங்கைப்படுத்திட்டானா இனிமேல் கேவலமே இல்லை. யாரையும் இவரை கேவலப்படுத்துகிற அனுமதி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எப்போ இது கிடைக்குது? ஸலவாத்துடைய பரக்கத்தால் கிடைக்கிறது. இங்கே மிகப்பெரிய ஒரு செய்தி, சியர் அலாமுன் நுபலா, அலாமுன் நுபலா, சியர் அலாமுன் நுபலா, மிகப்பெரிய கிதாப், சாலிஹீன்களின் வாழ்க்கை வரலாறு எழுதப்படுகிற ஒரு அற்புத கிதாப். அந்த கிதாபினுடைய முசன்னிஃப் அல்லாமா ஹாஃபிஸ் ரஹபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஒரு அற்புதமான வரலாறு. இதோடு நான் இந்த நிகழ்ச்சியை முடித்து துஆவுக்காக வருவோம். நீங்கள் இந்த பொக்கிஷத்தை தூக்கிட்டு போகணும். கப்பலினுடைய அந்த உயிரோடு போராடுகிற நிலையை கூட, அலைகளை கூட, புயலை கூட ஸலவாத்துகள் நிறுத்தியது என்பதை உங்கள் இதயத்தில் நீங்கள் சுமந்துட்டு போகணும். நமக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அதில் இருந்து நாம் நிம்மதி பெறுகிற ஸலவாத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இரண்டாவது, அல்லாமா சியர் அலாமுன் நுபலாவிலே ஹாஃபிஸ் ரஹபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள் ஒரு அற்புதமான செய்தியை. அல்லாமா முஹத்திஸ் அஹ்மத் இப்னு மன்சூர் ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அஹ்மத் இப்னு மன்சூர் ஷீராசி அவங்க ஒரு முஹத்திஸ். முஹத்திஸ்னா நபியினுடைய ஹதீஸை இந்த உலகத்தில் கொடுத்தவங்க. என்ன பெரிய நியாமத்! நபியினுடைய ஹதீஸை புகாரி மாதிரி, திருமதி மாதிரி அந்த ஹதீஸுகளை தந்தவங்க அல்லாமா ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா ஹாஃபிஸ் அஹ்மத் இப்னு மன்சூர் ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன போது ஒருவர் அவங்க மகனை வந்து பார்க்க வருகிறார். வஃபாத் ஆகி அடக்கமாக செய்தாச்சு, சில தினங்கள் கழிந்து போனது. ஒருவர் வருகிறார் அல்லாமா ஷீராசியினுடைய மகனார் இடத்துல வந்து சொன்னார், நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு கிட்ட சொல்லத்துக்கு வந்திருக்கேங்கிறார். நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம அப்பாலாம் மௌத்தா போயிட்டாங்களே, அவங்கள ஏதாவது கனவுல பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் கனவுல பார்த்தேன், நாங்கள் ஆயிஷா, நான் கதிஜா நாயகி சில பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னபோது அவங்க வெள்ளாடையோடு இருந்தாங்க, அப்படியானால் அவர்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாசிகள் தான். அந்த கோலத்தை வச்சு சில தீர்ப்புகள் இருக்குது, நம்ம எப்படி பார்க்கணும் அவங்கள. நல்லா அடிக்கடி நினைக்கிறது, எங்கள் தகப்பனாரை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கவா, அம்மாவை பார்க்கணும், அவங்களுடைய அம்மாவை பார்க்கணும். அப்படி இல்லை, அவங்கெல்லாம் வந்து என்ன நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அதில் துவா செய்யுங்க, எங்கள் வாப்பா அடிக்கடி கனவுல வர்றாருங்க, பெரிய கிஃப்ட் இல்லைப்பான்னு. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வாப்பாவை. என்ன சொல்லுது? அந்த துவா செய்யுங்க, அவர் வராமல் தடுக்கணும். என்ன செய்ய வராமல் தடுக்கணும்? ஏன்னா உன்னை பெத்த தகப்பனாட்டப்பா, பெத்த தகப்பனாரு கனவுல வர்றது தடுக்கணுங்கிற. இல்லை செலுத்து ஒரு ஆலிம் சார்ட்ட போய் கேட்டேன், அடிக்கடி வந்தால் உன்னை கூப்பிட வராதுன்னு அர்த்தம். என்னை கூப்பிட வரும்போது அவர் எதுக்கு அசத்து எங்கே போன்றாரு, நம்ம கூப்பிடுவாருன்னா நான் சொன்ன அது அர்த்தம் இல்லை. தகப்பனார் வர்றாங்கன்னா அங்கே எந்த கோலத்தில் வர்றாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை கவனிக்கணும். வந்து ஒரு பைக்கில் வந்து நின்று நீ ஏறிக்கப்பான்னா ஏறிடக்கூடாது. அதுக்கு நமக்கு என்ன தெரியும், தூக்கத்தில் ஏறிட்டா உனக்கு கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏறிட்டா முடிய போகுதுன்னு அர்த்தம். மௌத்தா போனவங்க வந்து கூப்பிட்டாங்க, காரை வச்சு கூப்பிட்டாங்க, பைக்கை வச்சு கூப்பிட்டாங்க, குதிரை வச்சு கூப்பிட்டாங்க, நம்ம அவங்க பின்னால் ஏறிட்டா நமக்கு மௌத்து நெருங்கியதாக எழுதுறாங்க பெருமக்கள். நமக்கு மௌத்து சில கனவு சொல்றது இல்லை, சில பேர் இது நினைச்சுக்கிட்டே படுக்கிறது. ராத்திரி அவர் வந்து கூப்பிடுற மாதிரி மறுநாள் காலையில் நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுறாரு. அதில் கூப்பிட்டுட்டாரு, நான் ஏறிட்டேன். இப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆகிடும். அதனால அந்த சிந்தனையை விட்டுருங்க. பொதுவாக மௌத்தா போனவங்க வந்தால் மௌத்துக்கு அடையாளம் அல்ல. மௌத்தா போனவங்க வந்து என்ன நிலை, அவங்க ஏதாவது தர்றாங்களா, ஏதாவது சொல்றாங்களா, நம்ம கூப்பிடுறாங்களா, ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது. கனவு என்பது ஒரு தனி உலகம். கனவுக்கு பொருள் என்பது மிகப்பெரிய ஒரு இல்ம். அல்லாஹ் சொன்னான், நாம் யூசுப் நபிக்கு கனவின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தோம். யூசுப் நபிக்கு கனவின் விளக்கத்தை, கனவுக்கு விளக்கம் சொல்றது ஒரு பெரிய தனி ஆற்றல். அல்லாஹ் அதை நம்முடைய சாலிஹீன்களுக்கு கொடுத்தான், நமக்கு நசீபாக்கட்டும். மிகப்பெரிய இல்ம் அது. இங்கே அல்லாமா ஷீராசியினுடைய மகனார் இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னார், ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், உங்க தகப்பனாரை பார்த்தேன். உங்க தகப்பனார அவங்க
ஷிராஸுங்கிற அந்த நகரத்தின் பேர், ஷிராஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதின் மெம்பர்கள் நிற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஷிராஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய மெம்பர்கள் நிற்கிறாங்க. வஅலைஹி ஹுல்லா வாலா ராசி தாஜின் முக்களின் ஜவாஹிர், அவங்க உடம்பிலே ஒரு அற்புதமான ஆடை, முழு ஆடை அணிந்திருக்கிறார்கள். ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்பவே மகிழ்ச்சி தருகிற ஆடையாக இருந்தது. அவர்களின் தலையில் மாணிக்க கற்கள் பதித்த கிரீடம் வைத்திருக்கிறார்கள். கற்கள் பதித்த கிரீடம் வைத்திருக்கிறார்கள். உயர்ந்த ஆடை அணிந்து ஜும்மாவினுடைய மெம்பரிலே உங்கள் தகப்பனார் ஷிராஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதில் நிற்பதை போல் நான் கனவு கண்டேன். உடனே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், தகப்பனாட்ட பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் இல்லையா, நபியினுடைய ஹதீஸை உலகத்திற்கு சொன்னவங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியமானவங்க. நான் கேட்டேன், மா ஃபாலல்லாஹு, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினா, அல்லாஹ்வை சந்திச்சிட்டீங்களே மறுமையில், அவன் உங்களை எப்படி நடத்தினா, அவன் உங்களுக்கு என்ன சொன்னான் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்கன்னா, கஃபரனி ரப்பி வா அக்ரமனி வா தஹல் ஜன்னா, அல்லாஹ் என்னை கூப்பிட்டு உங்கள் பாவம் சிறிய பெரிய எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டுட்டோமா, அதுதான் நம்முடைய அடுத்த அந்தஸ்துக்கான காரணம். பாவம் இருக்கிற வரையிலும் பல நியாமத்துகள் உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தப்படும். உங்களை தேடி வர்ற சில நியாமத்துகளும் சில ரிசுக்குகளும் சில வாய்ப்புகளும் ஏன் தடுக்கப்படுது, ஏன் நிறுத்தப்படுது? நீங்கள் செய்த சில பாவங்களால் தடுக்கப்படும், நிறுத்தப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் அப்தா ல யஹரமு ரிஸ்கா பிதம்பி யுஸீப், சில மனிதர்களுக்கு வழங்கப்பட இருக்கிற நியாமத்துகளை அல்லாஹ்வால் தடுத்து நிறுத்தப்படும். அவர்கள் செய்த பாவமே அதற்கு காரணம். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் வந்து போயிட்டுன்னா அது உங்கள் பாவம் காரணம் என்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாவங்கள்ல நம்ம பிடிப்பா இருப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. பாவங்கள் மிகச்சிடக்கூடாது. சின்ன சின்ன பாவம், பெரிய பாவம், குறிப்பா அடுத்தவங்களுக்கு மனசை புண்படுத்துற எந்த செயலும் செய்யக்கூடாது. தாய்மார்களுக்கும் சொல்றேன், மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பவும் நடக்காதீங்க. உங்களை வச்சு இன்னொருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அல்லாஹ் கஷ்டப்படுறவங்க கூட தான் இருப்பான்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா பாதிக்கப்பட்டவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவங்க கூட இருக்கிற போது உங்க கூட யார் இருப்பா? அப்ப நீங்க எல்லா வகையிலும் நஷ்டத்தை சந்திக்கணும். அதனால யாரையும் காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நிகழ்வுகளோ காரணமான செயல்களோ நம்மகிட்ட நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அதையெல்லாம் தாண்டி ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டு அல்லாஹ் விட மாட்டான். இப்போ அல்லாமா ஷிராஸியை நான் கனவிலே கண்டேன். ஷிராஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதிலே மெம்பர் பணியில் நிற்கிறார்கள். அற்புதமான ஆடை அணிந்திருக்கிறார்கள். தலையிலே கிரீடம், மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட நிலையிலே நான் கேட்டேன், மா ஃபாலல்லாஹு, அல்லாஹ் தங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று அல்லாமா ஷிராஸியை நேரடியாக நான் கேட்டேன். அப்படி கேட்டபோது சொன்னார்கள், கஃபரனி ரப்பி, என் ரப்பு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். இரண்டாவது சொன்னாங்க, வா அக்ரமனி, எனக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் அத்தனை பேர்கள் முன்னிலையில் என்னை சங்கைப்படுத்தினான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சங்கைப்படுத்துவானாக. அவன் சங்கப்படுத்தினான். உலகத்தில் ஹதீஸை அறிவிக்க நசீபை கொடுத்தான். பல்லாயிரம் மக்கள் அவங்களுக்கு முன்னால மண்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தான். அத்தனை பேர்களும் அவர்களுடைய துவாவை எதிர்பார்த்து நிற்கிற உலகத்தில் அவர்களை வாழ வைத்தான். அல்லாஹ் உலகத்திலே சங்கைப்படுத்தினான். மறுமையும் அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினான். நிறைவாக அதகல் ஜன்னா, அல்லாஹ் சொன்னா, நீங்க வாங்க, நான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு என்னை கூப்பிட்டு அனுப்பி வச்சுட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். இவர் விடலை. உங்கள் தகப்பனாட்ட கேட்டேன். நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்கிற கனவு பாதி தான் சொல்கிறேன். உங்கள் வாப்பா ஒரு இடத்துல கனவுல பார்த்தேன், அவங்க நிற்கிற மாதிரி கண்டேன், அப்புறம் என்னப்பா, அப்புறம் என்னன்னு இல்லை, அப்படி மறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி நம்மளை போட்டு குழப்பற நிறைய பேர் இருக்கான். பாதி கனவை பார்க்கறது, பாதி கனவு தெரியறது இல்லை. சில பேருக்கு ஒன்றுமே தெரியறது இல்லை. சில பேர் கனவையும் ஒரு பெரிய பயான் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஒரு பெரிய கதை மாதிரி ராத்திரி கனவு கண்ட ஒருத்தர் சொல்ல நீண்டுக்கிட்டே போகுது. அப்படியே பாஞ்சு வந்த நான் அதுக்கு ஒரு 6 குறுக்க வந்துட்டு அதை தாண்டின அங்கே ஒரு முதல கிடக்குது. நான் அந்த கதவை கேட்ட நமக்கு பயமா இருக்கு. இப்படி பயங்கரமான கனவுகள் எல்லாம் ஒருத்தர் அடிக்கடி வந்து சொல்ற ஒரு கனவு தான், என்னை யானை விரட்டிட்டு வர மாதிரி கனவு கண்டாது. யானை விரட்டிட்டு வர மாதிரி கனவு கண்டேன். யானை விரட்டுன்னு ஓடி போனால் அங்கே ஒரு பாம்பு நிற்கிது. சுபு தொழுத உடனே நமக்கு இந்த வேலை தான் கேட்டுகிட்டே இருக்கு.
அந்த பாம்பு நிற்கிது. இப்போ நான் அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கம் வர முடியல. இங்கே வந்தா யானை நிற்கிது, இங்கே போனால் பாம்பு நிற்கிது. நான் என்ன பண்ணான்னு ஒன்றும் தெரியல. என்ன செய்யணும் சர்த்துங்கிறார். என்ன செய்யவா? கனவுல கண்டதுக்கு இங்கே என்னப்பா கேட்குறேன். கடைசியில் சொல்றார், யானை தான் பக்கம் ஓடி வந்தேன், யானை துதியால் என்னை தூக்கிட்டு இருந்தார். அதுக்கு பொருளே வேற. நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். பொருளை சொன்னோம்னா 4 கட்சி போகிறவர் இன்னைக்கு போயிடுவார் போல தெரியுது. நீங்கள் ஒரு 10 பேருக்கு சதக்கா கொடுங்க. சில நேரத்தில் அல்லாஹ் சதக்காவை வச்சு சில முசீபத்தை நீக்கிடுவான். நாங்கள் சதக்காவுக்கு என்ன பலன்? கெட்ட மரணத்தை விட்டும் உங்களை தடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய முடிவு மோசமாக தான் இருக்கணும். ஆனால் உடனே 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் யோசிப்பார். இதை யோசிப்பாரா? உடனே நடந்துச்சு சாப்பாடு. அதில் அசரத்து நீங்களும் வாங்கலன்னா நல்லா இருக்கு. இந்த சோத்துக்கு நான் வர தனியாக வரும். நீ கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். கொடுத்தாரு. அல்லாஹ்வே பெரியவன். இன்னும் ஹயாத்தா இருக்கிறார். இன்னும் இருக்கிறார். சபையில் இருக்கிறாரான்னு தெரியல, இருக்கிறார். ஏன்னா சில கெட்ட முசீபத்திலிருந்து சதக்கா உங்களை தடுக்கும். நாங்கள் சொல்லலாம். அதனால் இந்த திகில் ஊட்டுற கனவெல்லாம் பார்க்காம இருக்கணும். ராத்திரி படுக்கும்போது ஒரு 11 சலவாத்தை ஓதிக்கணும். ஒதுவோடு படுக்கணும். ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளணும். ஆமன ரசூல் ஓதணும். 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத், 3 தடவை குல்லாவது பிரபில் ஃபலக், 3 தடவை குல்லாவது பிரபின் நாஸ் ஓதி கையில் ஊதி உடம்பு பூரா தடவுறாங்க. 3 தடவை தடவுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தடவிட்டு பண்ணாங்க. கெட்ட கனவுகள் வராது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்க நசீபாயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இதுக்கு மேலே 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், 11 தடவை சலவாத்து ஓதிடணும். ராத்திரி படுக்கும்போது 11 தடவை சலவாத்து சாடிங்கள் ஓதிட்டு தான் படுப்பாங்க. நிறைய சலவாத்து காலமான ஓதிட்டே இருப்பாங்க. படுக்கிற போது 11 தடவை ஓதிடணும். ஓதலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உங்கள் தகப்பனாரை நான் கண்டேன், அல்லாஹ் என்னை சங்கையாக்கி சொர்க்கம் போக வச்சுட்டான்னாங்க. கடைசியாக நான் கேட்டேன், அந்த கனவுக்காக சொல்கிறேன். அந்த கனவு சும்மா அறகுறையாக முடிக்கல. நான் கேட்டேன், விமாதா அல்லாஹ் இவ்வளவு பெரிய சங்கையை உங்களுக்கு கொடுத்துட்டானே, உங்கள் பாவங்களை மன்னிச்சுட்டாங்கிறீங்க, உங்களை சங்கைப்படுத்தி சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்கிறீங்க, எதனால் இந்த நசீபு கிடைச்சிச்சு? அவங்க சொன்னாங்களாம், நான் ஹதீஸை எழுதினேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், நிறைய தொழுதேன், எதையும் சொல்லலை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாமா நம்முடைய இமாம் ரஹபி எழுதுகிறார் வரலாறை, கஸ்ரத்தி சலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நிறைய ஹித்மத் செய்திருக்கேன் தீனுக்காக, அதையெல்லாம் விட கூடுதலா நான் நாவு இருக்கிற காலம் வரையும் நபிக்கு ஸலவாத்து சொன்னேன். அல்லாஹ் சொன்னா, என் ஹபீபுக்கு நீ ஸலவாத்து சொன்னாய், உன்னை நான் சங்கையாக்கி சொர்க்கம் அனுப்புகிறேன். அவங்க செய்த சேவை எவ்வளவு இருக்குது. எத்தனை ஆயிரம் ஹதீஸுகளை உலகத்துக்கு தந்திருக்கிறாங்க. எத்தனை இரவு நின்று தொழுதிருப்பாங்க. எத்தனை உம்மத்தை நேர்வழியில் அழைச்சிருப்பாங்க அந்த பெரியார். அல்லாஹ் சொன்னா, என் ஹபீபின் மீது இவ்வளவு அதிக ஸலவாத் நீங்க ஓதிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஸலவாத் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிஃப்ட்ங்கிறோம். அல்லாஹ் சொன்னா, அதனால நான் சொர்க்கம் தந்துட்டேன். எவ்வளவு பெரிய நியாமத்து. இது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். ஆலாமுன் நுபலாங்கிற அங்கீகரிக்கப்பட்ட கிதாப். அல்லாமா ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறை எழுதி காட்டுவார்கள். என்னை சங்கைப்படுத்துவதற்கும் சொர்க்கம் போக வைப்பதற்கும் என்னிடத்தில் 1000 ஹித்மத்துகள் இருக்கலாம், சமுதாயத்திற்கு தீனுக்கு நிறைய நான் சேவை செய்திருக்கலாம், இரவெல்லாம் நின்று தொழுதிருக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம். அதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வின் ஹபீபின் மீது நான் சொல்லுகிற ஸலவாத் அது ஒரு தனி இடத்தில் என்னை கொண்டு நிறுத்துகிறது. அல்லாஹ் எல்லாரும் நசீபாக்குவானாக. அப்படி ஸலவாத் ஓதுகிற ஒரு பெரிய பேற்றினை அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் தருவானாக. இங்கே அமைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் அதிகம் ஸலவாத் ஓதுங்க. வீட்டில் ஏதாவது நடக்கணுமா, ஸலவாத் ஓதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, ஸலவாத் ஓதுங்க. பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், பொண்ணு அமையணுமா, ஸலவாத்தை ஓதுங்க. அல்லாஹ்வுக்கு தேவையாகிறது தவிர வேற வேற வழியை நீங்கள் தேடினா கிடைக்காது. அங்கே போய் பார்க்குவோமா, அதை போட்டு பார்க்குவோமா, இதை போட்டு பார்க்குவோமா, எதை போட்டு பார்த்தா என்ன கிடைக்க போகுது? ஸலவாத் ஓதுங்க, எல்லாம் கிடைச்சிக்கிடும். ஷரியத்தை விட்டுட்டு வெளியில போய் தேடாதீங்க. ஷரியத்தை விட்டுட்டு வெளியில போய் தேடாதீங்க. ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பான். நான் வேணா கேரண்டி தர்றேன். ஏன்னா சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். நபி சொன்னதை அல்லாஹ் ஒரு காலம் பொய்யாக்க போறது இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பானாக, கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து அதை விட மேலாக அதன் பயத்திலிருந்து பாதுகாப்பானாக. அந்த பாதிப்பை விட பயம்தான் மோசமாக இருக்கு. பயம் இப்படி அப்படி பயம் இல்லை.
எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சென்னையில், நான் போயிட்டு அவர் அங்கேருந்து எங்கி ஓடி வந்து கையை முசாபா செய்து கையை முத்தம் கொடுப்பார். கையை முசாபா செய்து அவ்வளோ முகப்பத்து. சமீபத்தில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு இந்த கொரோனா பீரியடில் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ அவர் என்னை சந்திச்சிட்டார். அவர் அங்கே நிற்க, நாங்கள் நிற்க. ஐயா என்ன அசத்து வாங்க வாங்கன்னு பின்னாலேயே போகிறேன். நான் அவரை நோக்கி போகிறேன். கையை கொடுத்துருவோம். அவர் கையை கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் மாஸ்க் போட்டுக்க, நான் மாஸ்க்கும் போடலை. ஏன்னா நான் மாஸ்கில் நிற்கிறேன், நான் பள்ளிவாசலில் நிற்கிறேன், அவரும் பள்ளியில் நிற்க, அவர் மாஸ்க் போட்டுக்கிறார். அந்த இடைவெளி வேற பின்பற்றுறோம், சமூக இடைவெளி. அவரும் தள்ளி நிற்கிறார். இப்போ எனக்கு நான் தொழுகிறதுக்காக ஒரு சை மாஸ்க் கலட்டி வச்சுட்டு நம்ம நிற்கிறோம். இந்த நிலைமையில் அவர்கிட்ட முஸ்தாபா செய்து லேசாக கையை தூக்கணும்னு அவர் அப்படியே மடிச்சுக்கிட்டு அதில் துவாசிங்க நம்ம மாணவர் ஒருத்தர் அங்கே இருக்கிற அவருன்னா எங்கே அதற்கு வந்தாங்களே, என்னங்க நீங்கள் இப்படி செய்வீங்க? இல்லை எனக்குன்னு பிரச்சனை இல்லை, நான் முஸ்தாபா செய்து அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுங்கிறார். இன்னமெல்லாம் இந்த பயத்தை பாருங்க, சுபஹானல்லாஹ். அதனால கொரோனாவுடைய பாதிப்புங்கிறது அதுலேருந்து நல்லா பாதுகாப்பானாக, அதன் பயத்திலிருந்து பாதுகாப்பானாக, மொத்த உலகத்தை அமைதிப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் துவா நடக்கும். 11 தடவை ஸலவாத் ஓதணும், 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், 11 தடவை யூனுஸ் கலிமா, கடைசியாக சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் 11 தடவை. இதை ஓதிட்டு நம்ம ஸலவாத் மஜ்லிஸ், துவா மஜ்லிஸ், இன்ஷா அல்லாஹ் துவாவுக்கு பின்னால் அமைதியாக எல்லாரும் கலையணும், பரபரப்பு இல்லாமல். தாய்மார்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலையட்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியில் போகணும். யாரை கொண்டு யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாது, ஷரியத்தின் வரம்பு மீறிடக்கூடாது. பெண்களும் ஆண்களும் கலக்காத ஒரு சூழலை பார்த்துக்கங்க. அவங்க போட்டும் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கமாக போகும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்தின் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய சூறா வைத்திருந்தாங்களா? சூறா அந்த இது 16,000 18,000 66,000 சூறா வருது. நான் சூறா கம்மியாக முடிஞ்சல. சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரர் நம்ம ஸலவாத் ஓத சொல்கிறோம். இந்த ஸலவாத் ஓதுறதுல இப்போ இந்த வருஷம் நம்ம குழுக்கள் முறையில் தான் அதை கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் நிறைய ஓதுறாங்க, குடும்பத்தோடு ஓதுறாங்க, மதரசாக்கள் ஓதுறாங்க. இப்போ மதரசாக்கள் எங்கள் மதரசாலை இப்போ ஓதி இருக்கிறாங்க, பெண்கள் மதரசாலை கிட்டத்தட்ட பல லட்சம். ஏன்னா அவங்க ஒரு 150 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 150 பெண் மக்கள். இந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட ஓத சொல்லிட்டு வைக்கிறேன், ஒவ்வொரு பொண்ணு 2 லட்சம் 3 லட்சம் ஓதிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நம்ம ஊருக்குடைய பல மதரசாக்கள் நிறைய ஓதி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஸலவாத்து அந்த பரக்கத்தை பாருங்க, ஊருக்கு கொடுக்கணும்னா 57 கோடி 80 லட்சம், 57 கோடி 80 லட்சம் சாத்தியமாங்கிறத தாண்டி மதரசாக்கள் இருந்து 1 கோடி 50 லட்சம் 40 லட்சம், தனிநபர்கள் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம், இப்படி ஸலவாத்துக்கள் நம்ம ஊருக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத் 57 கோடி ஸலவாத் போடுறது. அல்லாஹ் இத்தனை ஸலவாத்தின் பரக்கத்தான் கியாமத் வரைக்கும் நம்மை நிம்மதியோடு வாழச் செய்வானாக, சுகத்தோடு வாழச் செய்வானாக. மூச்சு பிரிகிற வரைக்கும் தொழுகையோ இபாதத்தோ நின்று விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்ற வைப்பானாக. நாம் பெற்ற நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கோடிகளோடு திருமணங்களை நசீபாக்கி குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி குடும்ப வாழ்க்கையோடு நம்ம பிள்ளைகள் வாழ செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை எல்லாரையும் பாதுகாப்பானாக. அந்த குர்ஆன் ஷரீஃப் 48 குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது. யாசீன் கிட்டத்தட்ட அது 10,000 ஓதப்பட்டிருக்கிறது. கலிமா பல லட்சம் ஓதப்பட்டிருக்கிறது. சூறாக்கள் அல்ஹம்து சூரா, குர்ஆன் சூரா, இது லட்சக்கணக்கில் ஓதப்படுது. நிறைய பேர் 66,000 குர்ஆன் சூரா ஓதிட்டு வந்திருக்கிறாங்க. 66,000 குர்ஆன், அப்படி பல குர்ஆன் சூறாக்கள். ஆக பல லட்சம் சூறாக்கள், கலிமாக்கள் பல லட்சம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாசின் பல ஆயிரம். குர்ஆன் ஷரீஃப் 48 குர்ஆன் ஷரீஃப். இப்படி நமது பெண்களும் ஆண்களுமாக ஓதி அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் நம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இதை நாம் அன்பளிப்பாக்க ஆக்குகிறோம். அல்லாஹ் கபூல் செய்து அதை கொண்டு நம்முடைய எல்லா விஷயத்திலும் நமக்கு நிம்மதி, சந்தோஷம், அல்லாஹ்வின் அன்பு, நபியின் ஷஃபாத் நசீபாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போ
நீங்கள் யோசிக்கலாம், நம்ம 2 கோடி ஓதிருக்கோமே, நமக்கு பரிசு வரல. அப்படி இல்லை. பரிசுகளை என்ன பண்ணிட்டோம், நிறைய மக்கள் ஓதுனதுனால ஒரு குறிப்பிட்டவங்கள்ட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக லட்சத்துக்கு மேலே உள்ள லிஸ்ட்டை பூரா எடுத்து அதை குழுக்கள் முறையில் எல்லா பகுதிகளுக்கும் வருவதை போல அந்த பரிசுகள் இப்போது அறிவிக்கப்படுது. 10 பரிசுகள். முதல் பரிசு தங்க மோதிரம். முதல் பரிசு உள்ளவங்க பேரை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். முகமது சகானா 66. முகமது சகானா 66 செல்வக்காத்து. முகமது சகானா 66 செல்வக்காதத்து. இவங்க வந்து இந்த முதல் பரிசை பெறாங்க. இல்ல வரிசையா? ஆமா வாசிக்கிறோம். துவாவுக்கு பின்னால தான் பரிசு. இன்ஷா அல்லாஹ். முதல் பரிசு முகமது சகானா 66 செல்வக்காதர் தெரு. முதல் பரிசு முகமது சகானா 66 செல்வக்காதர் தெரு. 2 ஆயிஷா சித்திகா உமர் புலவர் தெரு. 2வது பரிசு ஆயிஷா சித்திகா உமர் புலவர் தெரு. 3வது பரிசு கமர்ஜஹான் 93 புலிப்புது தெரு. கமர்ஜஹான் 93 புலிப்புது தெரு. 4வது பரிசு ஜசீரா மேத்தமார்பாளையம் 1வது தெரு. ஜசீரா மேத்தமார்பாளையம் 1வது தெரு. 5வது பரிசு நூருல் மெஹருன் நிசா ஹவுசிங் போர்டு காலனி. நூருல் மெஹருன் நிசா ஹவுசிங் போர்டு காலனி. 6வது பரிசு காசியார் அலிபாத்து. காசியார் அலிபாத்து. 7வது பரிசு டிஎம் பீர் முகமது 82 காஜாநாயகம் தெரு. டிஎம் பீர் முகமது 82 காஜாநாயகம் தெரு. 8வது பரிசு அன்னை சபியா பெண்கள் அரபி மதரசா வெள்ளை கலிபா சாஹிப் தெரு. அன்னை சபியா பெண்கள் அரபி மதரசா வெள்ளை கலிபா சாஹிப் தெரு. 9வது பரிசு எல்கேஎஸ் சையது முகமது புகாரி தங்கல் தெரு. எல்கேஎஸ் சையது முகமது புகாரி தங்கல் தைக்கா தெரு. 10வது பரிசு ஆபியா பாத்திமா சாயன் தரன் தெரு. ஆபியா பாத்திமா சாயன் தரன் தெரு. எல்லாரும் ஓதுங்க 11 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். 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 اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد
மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்தவர்கள், துஆ செய்தவர்கள், எங்களின் நலவிலே அக்கறை கொண்டவர்களை மன்னிப்பாயாக. உன்னதமான பாக்கியமான இந்த மஜ்லிஸை பொறுப்படுத்தி நடத்துகிறவர்களை மன்னிப்பாயாக. அவருடைய குடும்பத்தார்களை எப்போதும் தேர்ந்தெடுப்பாயாக. இந்த மஜ்லிஸை காரணமாக நடத்திய பெரியார்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயாக. இருப்பவர்கள் இன்னும் பன்னெடும் காலம் வாழச் செய்வாயாக. யாரெல்லாம் எந்தெந்த வகைகளில் இந்த மஜ்லிஸுக்காக உதவி செய்தார்கள் அவர்களை புரிந்து கொள்வாயாக. ரஹ்மானே, அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வாயாக. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக. ரஹ்மானே, நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி பிச்சை கேட்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய ஹயாத்தை சுருக்கி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் உன்னை வணங்கி வழிபட வேண்டும் யா அல்லாஹ். நினைவில் வாழ வேண்டும் யா அல்லாஹ். ஒரு இக்கரில் மூழ்க வேண்டும் யா அல்லாஹ். ஹபீபின் ஸலவாத்தில் இன்பம் காண வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய தொழுகையிலே மன ஓர்மை கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ அருள் புரிவாயாக. உலகம் மொத்தத்திலும் இந்த தீனுடைய ஹித்மத் எங்களை கொண்டு நீ இருக்க தௌஃபீக் செய்வாயாக. அந்த பாக்கியத்தில் எங்களுக்கு நீ பங்களிப்பாயாக. ரஹ்மானே, நாங்கள் எந்த வகையிலும் செயலிழந்து விடக்கூடாது யா அல்லாஹ். உலகி விடக்கூடாது யா அல்லாஹ். யாருடைய சூழ்ச்சிக்கும் அகப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் எதிரானவர்களின் கரங்களில் சிக்குண்டு விடக்கூடாது யா அல்லாஹ். சோதனைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் ரப்பே, நிறைய தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் வணக்கங்களில் ஆயிரம் ஆயிரம் குறைகள் இருக்கிறது யா அல்லாஹ். நீ எங்களை யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறாயா அல்லாஹ்? எங்களை யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறாயா அல்லாஹ்? எங்கள் மீது இரக்கம் காட்டாத இடத்தில் ஒப்படைத்து விடாதே அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் அக்கிரமக்காரர்களை எங்கள் மீது சுட்டி விடாதே அல்லாஹ். சாட்டி விடாதே அல்லாஹ். எங்கள் குடும்பங்களிலே பிணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அல்லாஹ். உறவுகள் முறிந்து விடக்கூடாது அல்லாஹ். உரிமைகள் பிடுங்கப்பட்டு விடக்கூடாது அல்லாஹ். எங்களுடைய தொழில்களும் வியாபாரங்களும் ரிசர்வுகளும் எப்போதும் வரக்கத்தாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கண்ணீர் உடைக்கக்கூடாது அல்லாஹ். தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ். ஒரு நபியின் சுன்னத்தில் இன்பத்தை இஷ்டை காதலை கூடிய அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் கருணை உள்ள ரப்பை, எங்கள் மனைவிமார்களும் என் பெருமானாரை கடவுள் காண வேண்டும் யா அல்லாஹ். மனமுறை காண வேண்டும் யா அல்லாஹ். நாளை யார தழுவ வேண்டும் யா அல்லாஹ். அழைக்க வேண்டும் யா அல்லாஹ். நபி பெருமானாரை பார்த்து இந்த முகம் இன்னும் ஜொலிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டும் யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணும் நசீபை எங்கள் பாவங்களால் தடுக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அந்த நாளை கண்டு ஆனந்தம் அடைந்துதான் எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் எல்லா வகையிலும் உனக்கு கடமைகளிலே குறை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் வணக்கங்களில் ஒருமை இல்லை யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எங்களை கொண்டு நீ சோதித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த தவறுகளால் எங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் மனைவிமார்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். கடைசி நாள் வரையிலும் நடமாடுவை யா அல்லாஹ். யாருக்கும் எங்களை சுமையாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹார்ட் அட்டாக்கிலிருந்தும் ஹார்ட் அடப்புகளிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை நெடுகிலும் பறக்க செய்ய அல்லாஹ். பிரஷர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக, சுகரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக, உடல் ரீதியான மன ரீதியான விலகீனங்களும் அழுத்தங்களும் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆட்சி பீடத்தில் வைத்து அழகு பார்ப்பாயாக. ரஹ்மானே, நாங்கள் யாரையும் நம்ப இயலவில்லை யா அல்லாஹ். எங்களுக்கு உதவியாளர்கள் யாரென்றும் தெரியவில்லை யா அல்லாஹ். எங்களை எப்போதும் உதவி செய்கிறவர்களை எங்களுக்கு பொறுப்பாளர்கள் ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டில் எங்களை கண்ணியத்தோடு வாழவை யா அல்லாஹ். எங்கள் மதரசாக்களை பாதுகாத்து விடுறப்பே, எங்கள் மஸ்ஜிதுகளை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய மகான்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய சான்காக்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் பெரியார்களுடைய புனிதமான தலங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக, உம்ராவை நசீபாக்குவாயாக, நபியின் சியாரத்தை நசீபாக்குவாயாக. ஹஜ்ஜும் உம்ராவும் தடுக்க நிறுத்தப்பட்டது வேதனை அளிக்கிறது யா அல்லாஹ். வேதனை அளிக்கிறது யா அல்லாஹ். காபாவின் வாசலை திறந்து வைத்து விடியா அல்லாஹ். ஹரம் ஷரீஃப் இரண்டையும் திறந்து வைத்து விடியா அல்லாஹ். லட்சோபலட்ச மக்கள் போக வேண்டும் யா அல்லாஹ். இந்த ஆசைகள் நிறைவேறாமல் எங்களுடைய ரூஹ் பிரியக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நசீபை வழங்கி விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் குடும்பங்களில் நிறைய தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். ஒவ்வொன்றாக எங்களுக்கு விவரிக்க தெரியவில்லை யா அல்லாஹ். விவரித்துதான் விளங்க வேண்டிய நிலையில் நீ இல்லை யா அல்லாஹ். எங்கள் எல்லா நிலைகளும் உங்களுக்கு உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களினுடைய ஹலாலான ஆஜத்தையும் நிறைவேற்றுவாயாக. எங்கள் கஷ்ட நஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எல்லாருமே ரொம்ப சிரமங்களில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த கொரோனா பாதிப்பு அவர்களை ரொம்பவே உலுக்கி போட்டு இருக்கிறது யா
அல்லாஹ். அவர்கள் சந்தித்த சிரமங்களுக்கு நல்ல பகரங்களை வழங்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் யா அல்லாஹ். நிறைய திருமணங்கள் தடைபட்டு நிற்கிறது யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, காலங்கள் கடந்து போகிறது யா அல்லாஹ். அவர்கள் சங்கடம் இல்லாமல் ஊர் வந்து சேர தோல்வி செய்வாயாக. அந்த திருமணங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நடக்க செய்வாயாக. இதுவரையிலும் யாருக்கு யா அல்லாஹ் மாப்பிள்ளைகள் அமையவில்லையோ, யாருக்கு பெண் மக்கள் அமையவில்லையோ, அவர்களுக்கு யா அல்லாஹ் ஜோடிகளை தந்து திருமணங்களை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அது பெரிய சங்கடம் யா அல்லாஹ். பல பேர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். நீ சோதிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது யா அல்லாஹ். உனக்கு அதில் இன்பமும் இருக்கிறது யா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். ஒரு சோதனையை தாங்குகிற நபிமார்களின் சக்தி எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். வலிமார்களுடைய ஈமான் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். சூஃபிகளின் ஈமான் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். உன் சோதனைகளை எங்களுக்கு லேசாக்கி விடியா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்களுக்கு லேசாக்கி விடியா அல்லாஹ். வரும் காலங்களை ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு பிரகாசமான காலமாக ஆக்கி வையா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மோமின்கள் இருக்க தௌஃபீக் செய்து எங்களுடைய உரிமைகள் பேசப்பட வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் உரிமைகள் பேசப்பட வேண்டும் யா அல்லாஹ். ஆதரவற்ற ஒரு சமூகமாக நாங்கள் ஆக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். அநீதி அளிக்கப்படும் சமூகமாக ஆக்கப்படக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பெண்களின் மானங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் பச்சிலம் பிள்ளைகளை பாதுகாத்து விடியா அல்லாஹ். நம்முடைய ஆளுங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். நாங்கள் வரும் காலங்களில் ரொம்பவே நினைத்து கவலைப்படுகிறோம் யா அல்லாஹ். நீ கவலைகளை நீக்கி ஆறுதல் வழங்குகிறவன் யா அல்லாஹ். எங்கள் நாவுகள் நபியின் ஸலவாத்தை கொண்டு உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லாஹ். இந்த பூமா நபியை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ இதோ அவர்களுடைய பிள்ளைகள் கையேந்துகிறோம் யா அல்லாஹ். அவர்களுடைய சபரை சொர்க்க பூங்கா வாக்கியா அல்லாஹ். அவர்களுக்கு நரக விடுதலை வழங்கி விடியா அல்லாஹ். ரஹ்மானே நரக விடுதலை வழங்கி விடியா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களோடு எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் நபியின் அருகாமையில் சொர்க்கம் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நபியின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்த வேண்டும் யா அல்லாஹ். எங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். ரஹ்மானே கடந்த ரமலான் ரொம்பவே சோதனையாக கடந்து விட்டது யா அல்லாஹ். பல பேர்கள் இத்திகாஃப் கூட நசீப் இல்லை யா அல்லாஹ். நாங்கள் ஈதை கூட சந்தோஷமாக நடத்த இயலாத நீ ஒரு பெரிய சோதனை தந்து விட்டாய் யா அல்லாஹ். இது போன்ற சோதனைகளை இனிமேலும் ஒரு முறை தந்து விடாதே யா அல்லாஹ். கொரோனா வைரஸை தூரமாக்கி விடியா அல்லாஹ். அதுக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிற எல்லா நோய்களையும் விட்டு தூரமாக்கி விடியா அல்லாஹ். எங்களை மஸ்ஜிதோடு ஆக்கி வையா அல்லாஹ். மஸ்ஜிதோடு ஆக்கி வையா அல்லாஹ். பிரச்சனைகளின் போதெல்லாம் பள்ளிவாசலை தங்குமிடமாக்கி தந்து விடியா அல்லாஹ். எங்கள் மஸ்ஜிதுகளை ஆபாதாக்கி ஹயாத்தாக்கி வையா அல்லாஹ். எங்களுடைய சாலிஹீன்கள் இங்கே வந்து உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் கல்வெல்லாம் நீ நிரம்ப வேண்டும் யா அல்லாஹ். என் நாவெல்லாம் உன்னுடைய திக்ர் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ஓடும் ரத்தமும் உன் இஷ்கிலும் அன்பிலும் ஓட வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் நிறைய பாவம் செய்திருப்போம் யா அல்லாஹ். அனைத்திற்கும் நீ பரிகாரத்தையும் மன்னிப்பையும் நசீபாக்குவாயாக. எங்கள் பாவங்களால் எங்களுக்கு தர வேண்டிய நியாமத்துகளை தடுத்து நிறுத்தி விடாதே யா அல்லாஹ். கிடைக்க வேண்டிய அருட்கொடைகளை நிறுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கடைசி நேரம் குடும்பத்தோடு எங்கள் அத்தனை பேர்களுக்கும் நாவிலே கலிமாவை நசீபாக்கு யா அல்லாஹ். எத்தனையோ சாலிஹீன்கள் எத்தனையோ வலிமார்கள் காலமெல்லாம் உன் நினைவில் முருகி போனவர்கள் யா அல்லாஹ் சக்கராத்தில் ஷைத்தான் அவர்களை பொருளச் செய்து விட்டான். எங்களுடைய சக்கராத்திலே சாக்கி வைரப்பே, எங்களுடைய சக்கராத்திலே சாக்கி வைரப்பே. போகும் வரும் வழிகளில் மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். பிரயாணங்களில் மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அவமானமான மரணங்களை தந்து விடாதே யா அல்லாஹ். திடீர் மரணங்களை தந்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்தும் ஈமானோடும் சலாமத்தோடும் கலிமாவை உச்சரிக்கிற நிலையிலாக வேண்டும் யா அல்லாஹ். மரண நேரத்தில் எங்கள் நாவுகள் முன் கலிமாவை துதிக்க வேண்டும். எங்கள் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கண் முன்னால் காட்சியளிக்க வேண்டும். அந்த பேரின்பத்தில் எங்கள் ரூஹ் உன்னோடு வந்து சேர வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆயிரம் தேவைகளோடு கூடியிருப்பார்கள் யா அல்லாஹ். அத்தனை பேர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. அத்தனை பேர்களுடைய வறுமையை போக்குவாயாக. கடன்களை போக்குவாயாக. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை நசீபாக்குவாயாக. இன்னும் பள்ளிவாசலை திரும்பியே பார்க்காமல் ஒரு பெரிய கூட்டம் வெளியே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை பள்ளிவாசலை நோக்கி வர வைப்பாயாக. அவர்கள் ஜனாசா வருவதற்குள்ளால் அவர்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். நிறைய ஜனாசாக்களை நான் தொலை வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். அவர்களை மையத்தான போது மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் பள்ளிவாசல் வந்து போறவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். தீனுடையவர்கள் ஆக்கிவிடியா அல்லாஹ். தீனை உலகமெல்லாம் கொண்டு செல்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் ஒருவருக்கு தடுக்கிறோம் என்றால் அதற்கு உன்னை காரணமாக
ஹராமாக்கி தடுக்க வேண்டும் யா அல்லாஹ். கொடுக்கிறோம் என்றால் நீயே காரணமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் நஃப்ஸுக்கு நாங்கள் அடிமைப்படாமல் பாதுகாப்பாயாக. சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த நலவுகளை எல்லாம் கேட்டு பெற்றார்களோ, கண்ணீர் வடித்தார்களோ, இரவெல்லாம் கால் வீங்க நின்று கெடுத்தார்களோ, அத்தனை பாக்கியங்களையும் எந்த தகுதியும் இல்லாத இந்த பாவிகளுக்கு தந்தது புரிவாயாக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடி அவர்களை நீ பாதுகாத்தாயோ, அத்தனை தீங்கிலிருந்தும், மனித சூழ்ச்சிகளிலிருந்தும், செய்வினையாளர்களின் செய்வினையிலிருந்தும், பொறாமைக்காரர்களின் பொறாமையிலிருந்தும், எங்கள் மீது பழி சுமத்த நினைப்பவர்களின் பழி சுமத்துதலிருந்தும், வழிவாங்க துடிப்பவர்களின் நிலைகளிலிருந்தும் எங்களை நீ உனக்கு முன்னால் வைத்து பாதுகாப்பாயாக. உன் மலக்குகளை, பதிலில் இறக்கிய மலக்குகளை இன்றைக்கு மூமின்களின் பாதுகாப்பு அரணாக இறக்கி வைப்பாயாக. சாலிஹீன்களினுடைய நெருக்கத்தை தருவாயாக. இந்த மஸ்ஜித், இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க செய்வாயாக. ரமலானில் நடக்கிற மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க செய்வாயாக. இந்த மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கிற நல்லவர்கள், சாலிஹீன்கள், மஜ்லிஸுல் அன்வாரின் பொறுப்பாளர்கள், எங்கள் மஸ்ஜிதின் சங்கைமிக்க நிர்வாகிகள், எங்களோடு தோள் கொடுத்து நிற்கிற எங்கள் நண்பர்கள், பொறுப்பாளர்கள், எங்கள் மீது அபிமானம் உள்ளவர்கள், இங்கே கூடி அமைந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆண் பெண்கள் அத்தனை பேர்களின் வாழ்வையும் வளமாக்கி உயர்வாக்கி இரு உலகத்திலும் சுபிட்சத்தோடு வெற்றி பெற செய்வாயாக. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளை தருவாயாக. சாலிஹீன்கள் கேட்ட நலவுகளை தருவாயாக. இந்த துஆவை உன் கண்ணியத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. எங்கள் நபியின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. இதோ பல கோடி ஸலவாத்துகளை யா அல்லாஹ் இந்த சமூகம் ஓதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பல நூறு கலிமாக்களை ஓதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த ஒவ்வொரு ஸலவாத்தையும் உன் தர்பாரில் ஏற்றி எங்கள் நபியை சந்தோஷப்படுத்துவாயாக. இதோ மாநபி இந்த ஸலவாத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் யா அல்லாஹ். நபியின் சந்தோஷத்திற்கு எங்களை காரணமாக்குவாயாக. உன் ஹபீப் சந்தோஷம் அடைந்தால் நீ சந்தோஷம் அடைவாய் இல்லையா ரப்பே. உன் சந்தோஷத்தை கொண்டு இந்த துஆவை கபூல் செய்வாயாக. இதோ உன் வாசலில் நிற்கிறோம் யா அல்லாஹ். உன்னை கதி என்று நிற்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு வாசல் இல்லை யா அல்லாஹ், வேறு கதி இல்லை யா அல்லாஹ். யாரிடத்திலும் கேட்கவும் இல்லை யா அல்லாஹ், கேட்கவும் தெரியாது யா அல்லாஹ். யாரிடத்திலும் கேட்க வைத்து விடாதே யா அல்லாஹ். இதோ இந்த கைகள் உன் பக்கம் உயர்த்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறாய் யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே ரஹ்மானே, இல்லை என்று சொல்லிவிடாதே ரஹ்மானே. இதோ இந்த சபையில் முதியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பெண்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், முடியாத நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உனக்கு பிரியமான சிறுவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களின் பொருட்டாலாவது இந்த துஆவை கபூல் செய்வாயாக. உன்னுடைய மேலான கருணையால் இதை நீ கபூல் செய்வாயாக. எங்கள் நபியின் குடும்பத்தார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. وجعل مصوانا ومصواهما جنة الفردوس يا رب العالمين. آمين. وصلى الله وسلم على رسولك وحبيبك ونبينا وشفيعنا ومرشدنا محمد صلى الله عليه وعلى آله وصحابه وعترته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. 11 صلوات صلى الله عليه Stop.
சலவாத்து மஜ்லிஸ் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் மீலாது நபி அன்றைக்கு நபியின் மீது சலவாத்து ஓதுறது. சுபூ ஜமாத்து முடிந்தவுடன் இங்கே 101 தடவை ஜமாத்தோடு உட்கார்ந்து சலவாத்து ஓதுவது துவா இருக்கும். வாய்ப்புள்ள அத்தனை பேரும் சலவாத்து மஜ்லிஸ் நாளை சுபூவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. முதல் பரிசு சாலமில் வந்துருக்காரு. சாலமில் அவர் தான் கொடுக்குறாரு. உட்கார்ந்து வேண்டியதுண்ணா, உட்கார்ந்து வேண்டியது.